கிறிஸ்தவனுக்கு கடவுளுடைய இதயத்தின் பாரம் தெரிய வேண்டும். එක කිතුනෙට දෙවියන් වහන්සේගේ හදවතේ තිබෙන වර කැක්කුම දැනෙන්න ඕනේ. ஏனோ வந்தோமோ சர்ச்சுக்கு வந்தோமோ கதறில உட்கார்ந்தோமோ கீட்ட போட கொண்டு இருக்கக்கூடாது. නිකන් චර්ච් එකට ආවා එහෙම නමස්කාර කළා පුටුවේ වාඩි වුණා ගෙදර ගියා කියලා හරියන්නේ නැහැ. தேசங்களிலே எத்தனை அக்கிரமங்கள் நடக்கிறது. දේශයේ කොච්චර අපරාධ සිදු වෙනවද? ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் எத்தனை விதமான வேதனைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். අපි සෑම ස්ථානයකම වේදනාවේ හඬ අපිට අහන්න පුළුවන්. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ඔබ හිතනවා නිකන් අපි වාඩි වෙලා ඉන්නවා. தெய்வம் அழுது கொண்டிருக்கிறார் பரலோகத்தில். දෙවියන් වහන්සේ ස්වර්ග රාජ්‍ය අඳාගෙන සිටිනවා. யாராவது ஜெபிக்க மாட்டார்களா? කවුරු හරි මාව ප්‍රතික්‍රියේ යාඥා කරන්නේ නැද්ද? இந்த காரியத்துக்கு யாராவது என்னிடத்தில் பரிந்துரைக்க மாட்டார்களா? මේ කාරණාව උදෙසා මා ඉදිරියේ අදහස් මැදහත්කාරකම් කරන්නේ නැද්ද? யாராவது முழங்கால் நின்று ஜெபிக்க மாட்டார்களா? කවුරු හෝ මා වෙනුවෙන් දන ගහලා යාඥා කරන්නේ නැද්ද? தேசங்கள் அழிக்கப்படுகிறது. දේශය විනාශ වෙලා යනවා. தேசத்தின் அதிகாரிகள் துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள். දේශේ නායකයන් විනාශයට ලක් වෙලා තිබෙනවා. தேசத்திலே அக்கிரமங்கள் பெருகுகிறது. දේශේ අපරාධ වැඩි වෙලා තිබෙනවා. தேசத்திலே பாவம் பெருகுகிறது. පාපය වැඩි වෙලා තිබෙනවා. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? අපි මොනවද කරමින් සිටින්නේ? நாங்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். අපි නාමික කිතුණුවන් හැටියටද ජීවත් වන්නේ? கிறிஸ்து சக உடையவன், கிறிஸ்துவை உடையவன். ක්‍රිස්තුස් එකතු කිරීම උන්වහන්සේ සමගින් ඇදීමත් තමයි කිතුණුවා කියලා සඳහන් කරන්නේ. கிறிஸ்து சக அவன் கிறிஸ்தவன். ක්‍රිස්තියානි කියලා කියන්නේ කිතුණුවා සහ ක්‍රිස්තුස් වහන්සේ අතර බැඳීමයි. கிறிஸ்து வேறாகவும் அவன் வேறாகவும் வாழ்கிறோமா? ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනම අපි වෙනම ජීවත් වෙනවද? அல்லது உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ்கிறோமா? සැබෑ කිතුණුවේ කැටියට අපි ජීවත් වෙනවද? சபைக்கு வந்துட்டு போனா அது சந்தோஷம், தேவன் சந்தோஷப்படுவார்னு நினைக்காதே. ඔබ හිතන්න එපා සභාවට ඇවිල්ලා ගියාම දෙවියන් වහන්සේ අපි ගැන සතුටු වෙයි කියලා හිතන්න එපා. நான் சபைக்கு இன்னைக்கு போயிட்டு ஒரு திருப்தியோடு நாங்க வீட்டுக்கு போக கூடாது. අපි මෙතනට ඇවිල්ලා තෘප්තියක් නැතුව ගෙදර යන්න බෑ. அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படித்தான். අද ගොඩාක් කිතුණුවන් මෙහෙමයි. ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்க ஐயோ சபைக்கு போக வேண்டும். ඉතින් ආපු ගමන් අපි සභාවට යන්න ඕනේ. அந்த நேரம் எத்தனை மணிக்கு இந்த ஆராதனை முடியும்? 11க்கு முடிந்ததுக்கு பிறகு 11ට දේව මේ අවසන් වුණාට පස්සේ ஐயோ நான் சேர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். අනේ මම සභාවට ගිහිල්ලා ආවා. போதும், நல்ல திருப்தி, என்னோட உள்ளத்துல திருப்தி. ඔබට හදවතට තෘප්තියක් දැනෙන්න ඕනේ. அப்படி வாழ முடியாது. ඒක නිකන් ජීවත් වෙන්න බෑ. தேவன் அதில் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. දෙවියන් වහන්සේ ඒකේ සතුටුමත් වෙන්නේ නැහැ. தேவனுக்காக என்ன செய்கிறோம்? ඔබ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් මොනවද කළේ? கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? ස්වාමීන් වහන්සේ නිසා මොකක්ද කරන්නේ? பரலோக தெய்வத்துக்காக நாம என்ன செய்கிறோம்? ආර්ථික දෙවියන් වහන්සේ නිසා අපි යමක් කරනවද? உங்களை அழைத்த தேவன் சேர்ச்சுக்கு போயிட்டு வருவதற்கு அழைக்கவில்லை. ඔබව නිකන් දෙවියන් වහන්සේ ගැටෙන්නේ නැහැ සභාවට ගිහිල්ලා ගෙදර එන්න. அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அழைத்திருக்கிறார். අනිත් අයට උන්වහන්සේ ගැන ප්‍රකාශ කරන්න දෙවියන් වහන්සේ ඔබ කැඳවලා තිබෙන්නේ. நான் அழுது கொண்டுதான் பிரசங்கம் பண்றேன். මම දේශනා කරන්නේ අඬාගෙනයි. என்னால் அழாம பிரசங்கம் பண்ண முடியும். මට අඬන්නේ නැතුව දේශනා කරන්න බෑ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? நான் கர்த்தரால் கண்டடையப்பட்ட விதம் சரியான வித்தியாசம். මාව දෙවියන් වහන්සේ තෝරගත්තම ක්‍රමය හරිම වෙනස්. என்னுடைய அண்ணா 16 வயதில் என் பக்கத்துல பொருளோடு குடித்து மரித்தார். මගේ අයියා වයස 14 දී පැනඩෝල් පීලා මම ළඟම තමයි මැරුණේ. என்னுடைய அப்பா 52 வயசுல பிளட்ல கிருமி கலந்ததுனால என் பக்கத்துல இறந்தார். වයස 52 දී තාත්තා ඒ ලේවලට විසබීජයක් කියලා මැරුණා. என்னோட ரெண்டு தம்பிமார்கள் கொழும்பு பிரதேசத்திலே வத்தலையிலே இருந்து யாரோ பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். මගේ තරුණ මල්ලිලා දෙන්න වත්තලේදී කවුදෝ පැහැරගෙන ගියා. நான் மரணத்தை பல தடவை பார்த்திருக்கிறேன். என் பக்கத்துல இந்த பக்கத்துல ஆட்கள் செத்து விழுந்தார்கள், நான் தப்பி இருக்கிறேன். මම මගේ ජීවිතේ මරණය මගේ ඇස්වලට දැකලා තියෙනවා. මගේ දෙපැත්තේ තියෙන මැරෙන වෙලාවේදී දෙවියන් වහන්සේ මාව ආරක්ෂා කළා. நான் ஆண்டவருக்குள்ள நான் வந்த ஆடுகள் அதிகம். මම දෙවියන් වහන්සේත් එක්ක ආපු ගමන තුළ මම ඉඳව පීඩාව එමටයි. நான் ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். මම වැරදි පාපිෂ්ඨ ජීවිතයක් ජීවත් වුණා. இந்த கொழும்பிலே பயங்கரமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். මම කොළඹ ඉඳන් නපුරු ලෙස ජීවත් වුණා. ஒரு ஆலயத்துக்கு ஆயுதத்தோட போகும்போது ஞான தூங்கி எறிந்தார். මම සභාවක් ඇතුළට ගියා. ආයුධ සමග තමයි සභාවට ගියේ. පිට තමයි දෙවියන් වහන්සේ මාව ඇදලා ගත්තේ. இயேசு ஜீவிக்கிறார் சபைக்குள்ளாக. යේසු ජීවමානයි කියන සභාවේ. ஒரேடி ஆண்டவர் தூக்கி எறிந்தால் அது அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். දෙවියන් වහන්සේ දා මම උස්සලා එහෙම විසිකලා තමයි එදාම මම ගැලවීම ලැබුවා. நான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு 22 வருஷங்கள் අවුරුදු 30ක් විතර එනවා මම ගැලවීම ලැබුවා. 22 வருஷம் ஊழியம் செய்கிறேன். අවුරුදු 22ක් දෙවියන් වහන්සේට සේවය කරනවා. நான் அந்த பாடுகள் அதிகம். මම ආපු පීඩාව එමටයි. நான் அந்த வழிகள் அதிகமான பாடுகள். මම ආපු මාර්ගයේ ගොඩාක් පීඩාව තිබුණා. உபத்திரவங்கள் வெளியே வந்திருக்கிறது. මට ගොඩාක් පීඩා
ඇවිල්ලා තිබෙනවා. ஆண்டவர் சவுலை சந்தித்தது போல என்னை சந்தித்தார். සෞල දෙවියන් වහන්සේ හමුණා වගේ මාවත් හමු වුණා. அதனாலதான் நான் அழுது பேசுகிறேன். ඒ නිසායි මම හදලා ඔබට දේශනා කරන්නේ. நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக என்று கர்த்தருக்கு பிடிக்கப்பட்டவர்கள். ඔබ මේ ස්ථානෙන් යන එක එක්කෙනා දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් උන්වහන්සේව අල්ලගෙන තිබෙනවා. தெய்வம் உங்களை தெரிந்திருக்கிறார் தெரியுமா? දෙවියන් වහන්සේව තෝරාගෙන තිබෙනවා කියලා ඔබ දන්නවද? ஆண்டவர் உங்களை தெரிந்தது உங்களுக்கு தெரியுமா? දෙවියන් වහන්සේව තෝරගත්ත කියලා ඔබ දන්නවද? உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் இன்னும் ஆண்டவரால தொடப்படவில்லையே. ඔබ අසල මනුෂ්‍යයන් තාම උන්වහන්සේ පිළිගත්තේ නැහැ. நீங்க தெய்வத்தினுடைய சபைக்குள்ள இருக்கிறீர்கள். නමුත් ඔබ දෙවිඳුන්ගේ සභාවටයි පැමිණෙන්නේ. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல මම விரும்புகிறேன். ඔබට එක රහසක් කියන්න කැමතියි. ரெண்டு விதமான கிறிஸ்தவர்கள் இந்த சபைக்குள்ள இப்ப இருக்கிறீங்க. දැනුත් මේ සභාවේ කොටස් දෙකක් ඉන්නවා කිතුනුවා. அது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். ඔබ තමයි තීරණය කරන්න ඕනේ. இந்த ரெண்டு விதமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப இந்த சபைக்கு இருக்கிறீங்க. මේ ස්ථානයේ මේ පාස්ටර් කියන කාරණා දෙක අනුව සභාවේ ඇදගෙන දැන් කොටස් දෙකක් ඉන්නවා. ஒரு விதமான ஜனங்கள் එක කොටසක් தேவனுடைய சொந்த பிள்ளைகள். දෙවියන් වහන්සේට අයිති දරුවන්. இரண்டாவது பிள்ளைகள் දෙවනද කණ්ඩායම. தேவனுடைய வளர்ப்பு பிள்ளைகள். දෙවියන් වහන්සේ විසින් හදාගත්තා වූ දරුවෝ. எப்படி பாஸ் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. ඔබ අහන්න පුළුවන් කොහොමද පාස්ටර් එහෙම කියන්නේ? இதுவரைக்கும் நீங்க யாராவது ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தா ඔබ තාම කවුරු හරි බෞද්ධිස්ම අරගෙන නැතිනම් நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தான். ඔබ උන්වහන්සේගේ දරුවන් තමයි. ஆனால் வளர்ப்பு பிள்ளைகள் என்பதை மறந்து නමුත් ඔබ හදාගන්න දරුවන් කියලා මතක තියාගන්න. ஞானஸ்தானம் உங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு முத்திரை. බෞද්ධිස්මය කියලා කියන්නේ උන්වහන්සේ දෙනව මුද්‍රාවක්. ஞானஸ்தானம் எடுத்து விட்டு அன்றையிலிருந்து நீங்கள் தெய்வத்தினுடைய பிள்ளைகள். බෞද්ධිස්ම ලැබපු දවසේ ඉඳලා ඔබ උන්වහන්සේගේ දරුවන්. பிசாசு கை வைக்க முடியாது. කියන බෑ ඔබ අතගසන්න. உங்களுக்கு என்று தேவ தூதர்கள் கொடுக்கப்படும். දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා දූතයන්ව දීලා තිබෙනවා. யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீர்களோ කවුද ඔබ බෞද්ධිස්ම ආරම්භ දෙන්නේ? விலை மதிக்க முடியாத சொத்து உங்களிடத்தில் இருக்கிறது. වටිනා කමක් කියන්න බැරි වස්තුවක් ඔබ ළඟ තිබෙනවා. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பொக்கிஷத்தை ஒழுங்க வைத்திருக்கிறீர்கள். ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ වස්තුව ඔබගේ හදවතේ තබාගෙන ඉන්නවා. நான் கொண்டு வந்த சப்ஜெக்ட் வேற, பேச ஆவியானவர் பேசுறது வேற. මම ඔබට දේශනා කරන ආවේ එක කාරණාවක් නමුත් ආත්මනාංශ වෙන කාරණාවක් ඔබට කතා කරනවා. நான் என்ன சொல்ல வருகிறேன் உங்களுக்கு? ඒ ඔබට මොනවද කතා කරන්න යන්නේ? ஞானஸ்நானம் என்பதை බෞද්ධිස්මය කියලා කියන්නේ தண்ணிக்குள்ள மூழ்கும் போதே වතුර ඇතුළත ඔබ ගිල්වන වෙලාවේ கர்த்தரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். ස්වාමීන් වහන්සේ සමග ඔබ තැන්පත් කරනවා. பத்துவிழுத்து தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கப்படும் போது ඒ වතුරෙන් ඔබ එළියට එන විට அவரோடு உயிர்த்தெழுதலின் அந்த சாயலில் இணைக்கப்படுகிறோம். උන්වහන්සේ සමග උද්දාන වීමේ ස්වරූපයට ඔබ நீங்க வேறு மனுஷன். ඔබ වෙනස් நீங்க ආකාරයකට வேறு மனுஷன். වෙනස් වුණා මිනිසෙක්. நீங்க பழைய மனுஷன் அல்ல. පරණ මිනිසෙක් නොවේ. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயிற்று என்று வேதம் சொல்கிறது. පරණනේ සියල්ල පහ වගේ මෙන්න සියල්ල අලුත් වෙලා තියෙනවා කියලා බයිබලයේ කියනවා. ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் நீங்க ஒரு தனி மனிதன். ඔබ බෞද්ධිස්ම ලැබුවට පස්සේ වෙනත් පුද්ගලෙක්. சடங்காச்சாரத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்காதீங்க. චාරිත්‍ර වාදිත්‍රයක් හැටියට බෞද්ධිස්මය ගන්න යන්න එපා. இயேசு உண்மையான தெய்வம் என்று உங்களுக்கு தெரிந்தால் යේසුස් වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේ කියලා දන්නවනම් உடனடியாக ஞானஸ்நானம் எடுக்க உடனடியாக ஞானஸ்நானம். ශරීරයේම එවෙලෙම බෞද්ධිස්මයට එන්න. சரி, நான் வார்த்தைக்குள்ள கடந்து போக දැන් விரும்புகிறேன். අපි දෙවියන් වහන්සේ වචනේ சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். අපි හැමෝම ගීතාවලිය පළවෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලා ගන්නවා. சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ගීතාවලිය පළවෙනි පරිච්ඡේදය. யாராவது ஒருத்தர் வாசிக்க 3வது வசனம். තුන්වෙනි පදය කරුණාකරලා ඔබ කියවන්න. ඔහු දිය ඇලවල් ළඟ හිටවූ නියම කලට ඵල දෙන නොමැලවෙන කොට ඇති ගසක් හා සමාන වන්නේය. ඔහු කරන සියල්ල සඵල වේ. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். නොමැලවෙන කොට ඇති ගසක් හා වන්නේ ඔහු කරන සියල්ල සඵල වන්නේය. 3ஆம் வசனம் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வசனம். මේ තුන්වෙනි පදය ඇවිල්ලා ඉතාමත් ආශිර්වාදයේ පදයක්. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருப்பான். ඔහු දිය ඇල ළඟ හිටවූ ගසක් හා සමාන වන්නේය. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் பச்சை பசேல் என்று இருக்கும். දිය ඇල ළඟ හිටවූ ගස් ඇවිල්ලා කොළ පාටට සමලත්වයෙන් තිබෙනවා. தன் காலத்துல தன் கனியை கொடுக்கும் அது. නියම කලට ඒ ගහ ඵල දෙනවා. அதே போல அங்க சொல்லப்படுகிறது இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். නොමැලවෙන කොට ඇති ගසක් හා සමාන වන්නේය. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ඔහු කරන සියල්ල සඵල වන්නේය. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ඔහු කරන සියල්ල සඵල වෙනවා. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ඔහු කරන සියල්ල සඵලත්වයට එනවා.
வேதத்தை படிக்கும் போது බයිබලයේ කියවන විට இதுல ஒரு ஆசீர்வாதமான வசனம் வரும்போது ආශිර්වාදයේ වචනයක් එනවා නම් ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார் என்று சந்தோஷப்படாதீங்க. ඒ වචනේ දුන්නා කියලා සතුටු වෙන්න එපා. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வசனம் சொல்லுது. ඔහු කරන සියල්ල සඵල වන්නේ කියලා කියනවා. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? මම ඔබගෙන් අහන්න කවුරු කරන දේද සඵලත් වෙන්නේ? மூன்று காரியத்தை கர்த்தர் பேச விரும்புகிறார். කාරණා තුනක් කතා කරන්න දෙවියන් වහන්සේ කැමති. முதலாம் வசனத்தை வாசிங்க. පළවෙනි පදේ කියවන්න. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாருங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். දුෂ්ටයන්ගේ මන්ත්‍රණය අනුව නොයන්නා වූ முதலாவது காரியம், පළවෙනි කාරණා. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. හොඳට අහගන්න, දුෂ්ටයන්ගේ මන්ත්‍රණ අනුව යන්න එපා. போதகருடைய ஆலோசனை கேட்கிறோமா? දේව දාසයාගේ අහන්නද සමත් වෙනවද? சபையில இருக்கிற ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்கிறோமா? සභාවේ ඉන්න දේවගතිතුමාගේ මන්ත්‍රණවලට සමත් වෙනවද? அல்லது ரட்சிக்கப்படாதவன் சொல்ற ஆலோசனையை கேட்கிறோமா? නැත්නම් ගැළවීම ලැබපු නැති කෙනාගේ උපදේශ ඔබ පිළිපදින්නේ ඉන්නේ? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே. ආලෝකයට අන්ධකාරයට ඇති සම්බන්ධතාවය මොකද්ද? அந்நிய நுகத்திலே අවිශ්වාසිகளோடு எங்களுக்கு பங்கேது. අන්‍ය ජාතිකයන් සමග අපිට වෙන පම්පකාරත්වය කුමක්ද? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. ධර්මිෂ්ඨකමට අධර්මිෂ්ඨකමට ඇති සම්බන්ධතාවය කුමක්ද? ஊழியக்காரன் கர்த்தருடைய பிரதிநிதி. සේවකයා කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේව නියෝජනය කරනා තානාධිපතිය. ஊழியக்காரன் கர்த்தருடைய தூதன். දෙවියන් වහන්සේගේ දාසයා ස්වාමීන් වහන්සේගේ දූතයා. ஊழியக்காரன் கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிற ஒரு மனிதன். දේව දාසයා කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේගේ බර උසුලන්නා පුද්ගලයා. அவர்கள் சொல்கிற வார்த்தையை தேவ வார்த்தையாய் நாங்கள் எடுக்கிறோம். ඔව් ප්‍රකාශ කරන වචන දේව වචනය හැටියට අපි පිළිගන්නවද? அல்லது துன்மார்க்கருடைய ஆலோசனை நாங்கள் கேட்கிறோமா? එසේ නැතිනම් දුෂ්ටයාගේ මන්ත්‍රණය අනුවද අපි ගමන් කරන්නේ? ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். එක කාරණාවක් හොඳට තේරුම් ගන්න. இந்த முதலாவது இந்த வசனத்துல මේ පළවෙනි පදේ சங்கீதம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். ගීතාවලියේ පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ முதலாவது அவன் துன்மார்க்கர் ஆலோசனையில நடக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். උන්වහන්සේගේ දුෂ්ටයන්ගේ මන්ත්‍රණය අනුව යන්න එපා. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. පෞකාරයන්ගේ මාර්ගයේ නොසිටිනවා. பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. පෞකාරයන්ගේ මාර්ගයේ සිටින්න එපා. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். අපිව වෙන් කරලා දෙවියන් වහන්සේ நாங்கள் අනාගතේ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගත්තා වූ අය. எங்களுக்கும் பாவிகளுக்கும் சம்பந்தம் இருக்க கூடாது. අපිට පෞකාරයට සම්බන්ධතාවයක් තියෙන්න බෑ. ஒரு பரிசுத்த ஜீவியம் எங்களுக்குள்ள இருக்கிறது. සුද්ධකමේ ජීවිතය ජීවත් විය යුතුයි. தெய்வத்தினுடைய உள்ளத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. දෙවියන් වහන්සේට හදවතට සමීප ජීවිතය ජීවත් වෙන්න. பாவிகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. පෞකාරයටයි අපිටයි සම්බන්ධතාවයක් තියන්න බෑ. பாவிகளோடு சேர்ந்து நாங்கள் வெளியில விளையாடக்கூடாது. පෞකාරයට සමග ගිහින් එළියේ සෙල්ලම් දාන්න බෑ. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? අපි කොහෙද ඉන්නේ? எப்படிப்பட்ட சுபாவத்தோடு வெளியில இருக்கிறோம்? කොයි ආකාරයේ ස්වභාවයකින් අපි ජීවත් වෙන්නේ? நாங்கள் வெளியில யார் யாரோடு பழகுகிறோம்? අපි එළියේ කාත් එක්කද හැසිරු කරන්නේ? டெலிபோன்ல யாரோடு அதிகமாய் பேசுகிறோம்? ෆෝන් එකේ කාත් එක්කද වැඩිපුර අපි කතා කරන්නේ? இன்டர்நெட்ல யாரோடு அதிகமாய் பேசுகிறோம்? ඉන්ටර්නෙට් එකේ අපි කාත් එක්කද කතා කරන්නේ? Facebook மூலமா யாரோடு பேசுகிறோம்? Facebook එකේ කාත් එක්කද අපි කතා කරන්නේ? பாவிகளுடைய வழியில நில்லாதே. පෞකාරයන්ගේ මාර්ගයේ සිටින්න එපා. பாவிகளுடைய வழியிலே நில்லாதே. පෞකාරයන්ගේ මාර්ගයේ සිටින්න එපා. தேவன் துக்கப்படுவார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ දුක් වෙන බව ඔබ දන්නවද? ஆண்டவர் துக்கப்படுவார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ දුක් වෙන බව ඔබ දන්නවද? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ කියන දුෂ්ටයාගේ මාර්ගයේ යන්න එපා. பாவிகளுடைய வழியிலே நில்லாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். පෞකාරයන්ගේ මාර්ගයේ සිටින්න එපා. பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரிகாசக்காரன் உட்காரும் இடத்திலே நீ உட்காருகிறாய். නින්දා කරන්නන්ගේ ආශ්‍රේ නොහිඳින්නා වූ இயேசுவை குறித்து துஷ்பிரயோகம் பண்ணுகிற மனுஷனோடு சேர்ந்து நடக்கிறாயா? යේසුස් වහන්සේව නින්දාවටපත් කරන අයත් එක්ක වාඩි වෙලා ඉන්නවද? பரியாசம் பண்ணுகிற மக்களோடு உனக்கு நல்ல உறவு இருக்கிறதா? උන්වහන්සේව නින්දාවටපත් කරන අයත් එක්කද ඔබගේ හැසිරීම තිබෙන්නේ? உங்களுடைய சுபாவங்களை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். ඔබගේ ස්වභාවය ටිකක් කල්පනා කරලා බලන්න. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේවත් එක්ක කතා කරනවා. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருந்தால் இன்றைக்கு நான் மனம் திரும்பணும் என்று விரும்புகிறேன். ඔබගේ හදවතේ වෙන ස්වභාවයක් තිබෙනවා නම් අදට මම පසුතැවිලි වෙන්න ඕනේ කියලා හිතන්න. பாவிகளை நேசிக்கத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். පෞකාරයන්ව ප්‍රේම කරන්න තමයි යේසුස් වහන්සේ මේ පොළොවට ආවේ. பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ்வது மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியம்.
පවිත්‍රව ශුද්ධව ජීවත් වෙන එක මේ ලෝකේ ඉතා අමාරු කාරණාවක්. தேவன் பேசும்போது எங்களை கீழ்ப்படி ஒப்புக் கொடுத்தால் அவர் மிகவும் சந்தோஷப்படுகிற ஒரு தெய்வம். උන්වහන්සේ කතා කරන වෙලාවේ අපි යටහත් වෙලා කීකර වෙනවා නම් උන්වහන්සේ අපගේ ප්‍රසන්න වෙයි. ஆவிகளோடு எங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. අවකාරයෙන් එක අපිට සම්බන්ධතාවය තියෙන්න බෑ. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று வேதம் சொல்கிறது. ක්‍රියාව නැති ඇදහිල්ල මනාව ඇදහිල්ල කියලා බයිබලයේ කියනවා. நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணணும். යහපත් සිතුවිල්ලෙන් අපි සිටින්නට අවශ්‍යයි. ஊழியக்காரனுடைய ஆலோசனைகள் அதிகமாய் கேட்க விரும்பணும். දේව දාසයාගේ උපදෙස් හැම වෙලේම අනුගමනය කරන්නට අවශ්‍යයි. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். අපි දන්නවා අපි ජීවත් වෙන ජීවිතයේ කොයි ආකාරයෙන්ද. நாலு சுவர்களுக்குள்ளே நடக்கிறது கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். අපි දිට්ඨි හතර ඇතුළ ජීවත් වෙන ජීවිතය ගැන දෙවියන් වහන්සේ විතරයි දන්නේ. அந்த மனிதனுக்கும் தெரியும். ඒ මනුෂ්‍යයාට ඒක දන්නවා. ஆகவே எங்களுக்கு மாத்திரம் தான் எங்களை பற்றி தெரியும். අපි ගැන දන්නේ අපි විතරයි. எங்களுடைய இருதயம் எங்களை ரீட் பண்ணும். අපේ හදවත අපි ගැන කියවනවා. ஒரு மனச்சாட்சிகளை குத்தும். හෘද සාක්ෂිය අපිට ඇදෙනවා. எங்க மனச்சாட்சியை சொல்லி நீ சேர்ச்சுக்கு போறாயே, අපේ හෘද සාක්ෂිය කියනවා සභාවට යනවා. நீ சேர்ச்சுக்கு போறாயே, ඔබ සභාවට යනවා. இது செய்யலாமா, මේක කරන්න පුළුවන්ද? இப்படி செய்யலாமா, මෙහෙම කරන්න அந்த පුළුවන්ද? மனச்சாட்சிகளை குத்தும். මේ හෘද සාක්ෂිය අපිව රිදවනවා. அந்த மனச்சாட்சியில செத்து போனவர்கள் கர்த்தரால் கைவிடப்படுவார்கள். හෘද සාක්ෂිය මැරුණාට පස්සේ දෙවියන් වහන්සේ අපිව අතහැරලා දානවා. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 කොරින්ති 6 වෙනි පරිච්ඡේදය 16வது வசனம் சொல்கிறது, 17 වෙනි පදයේ කියනවා தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? දෙවියන් වහන්සේගේ ගෘහයට රූප නමස්කාරයේ සම්බන්ධතාවය කුමක්ද? நான் அவர்களுக்குள்ளே உலாவி මම ඔවුන් සමග හැසිරෙමි. அவர்கள் தேவனாய் இருப்பேன். මම ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේ වන්නේ. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் ඔවුන් මාගේ සෙනග වන්නේ. என்று தேவன் சொன்னபடி එලෙස ස්වාමීන් වහන්සේ කියපු ලෙසම நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். නුඹලා දෙවියන් වහන්සේගේ මාලිගාව වන්නේ. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். නුඹලා දෙවියන් වහන්සේගේ මාලිගාවයි. 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது, 1 කොරින්ති 3:16 කියනවා நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் නුඹලා දෙවියන් වහන්සේගේ මාලිගාව බවත් தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? දෙවියන් වහන්සේගේ ආත්මය නාසයෙන් නුඹලා තුල වාසය කරන බව නුඹලා නොදන්නේ උන්ද? நாங்கள் ஒவ்வொருவரும் உட்கார்ந்திருக்கிறது ஒவ்வொரு ஆலயங்கள். අපි එක එක්කෙනා වාඩි වෙලා ඉන්නවා එක එක ස්වාමීන් වහන්සේගේ මාලිගාවක් ඇතුලේ. ஆலயம் என்று சொல்லப்படுகிறது சபை. උන්වහන්සේගේ ගෘහය කියලා කියන්නේ සභාව. நாங்கள் ஒவ்வொருவரும் தான் சபை. අපි එක එක්කෙනා සභාවක්. இந்த சபையாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கூடுகிற இடம்தான் சபை. මේ සභාවවලදී දෙන ඔබ එක එක්කෙනා එකතු වෙනා ස්ථානයයි දෙවියන් වහන්සේගේ ගෘහය. அதனாலதான் வேதம் சொல்கிறது சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாதிருப்போம். ඒ නිසා සභාවන් එකමුතු වෙන එක අතහරිනවා වගේ අපි ඒ දේ අතහරින්න බෑ. இந்த கட்டிடம் சபை அல்ல. මේ ගොඩනැගිල්ල නෙමෙයි සභාව. நீங்க எல்லாரும் இந்த இடத்துல கூடி வரும்போது இன்றைக்கு சபை கூடி இருக்கிறது என்று சொல்கிறோம். ඔබ හැමෝම මෙතන එකතු වෙලා සිටීම සභා රැස්වීමක් හැටියට අපි බලනවා. வேதம் சொல்கிறது, ඒ වචනේ කියනවා 1 கொரிந்தியர் 3:17, 1 කොරින්ති 3:17 කියනවා ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் යමෙක් දෙවියන් වහන්සේගේ මාලිගාව විනාශ කරන්නේ නම් நன்றாக உங்கள் காதுகளை இந்த வார்த்தையை போட்டுக் கொள்ளுங்கள். හොඳට මේ කනට දාගන්න මේ බයිබල් පදය. தேவன் தெரிந்து கொண்ட சபையாகிய நீங்கள் දෙවියන් වහන්සේ තෝරාගත්තා වූ සභාව වෙන ඔබ இந்த ஆலயமாகிய இந்த சபையாகிய நீங்கள் මේ ශරීරයේ නැමැති මාලිගාව நீங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டால் මේ ශරීරය ඔබ විනාශ කරනවා නම් 2 விஷயம் இருக்கிறது. කාරණා දෙකක් තිබෙනවා. ஒரு மனிதன் பிசாசினால வஞ்சிக்கப்படலாம். එක මිනිසෙක් යක්ෂයා විසින් රැවටෙන්න පුළුවන්. இரண்டாவது, දෙවන කාරණා எங்களை நாங்களே வஞ்சிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலாம். අපි අපිවම රවට්ට ගන්න පුළුවන්. வேதம் சொல்கிறது, බයිබලයේ කියනවා ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், යමෙක් දේව මාලිගාව විනාශ කරනවා නම් ஒருவன் தேவனுடைய ஆலயமாகிய சபையை கெடுத்தால், යමෙක් සභාව විනාශ කරනවා නම් வார்த்தையை வாசித்து முடியாது. அது யார் கெடுப்பார் என்று வேதம் போட்டிருக்கிறது. 17வது வசனம். ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவனை யார் கெடுப்பார்? ඒ ශරීරය විනාශ කරන විට ඒ මාලිගාව විනාශ කරන දෙවියන් වහන්සේ ඔබ විනාශ කරනවා. நம்ம சபையாகி இந்த சரீரமாகி இந்த கூடாரத்தை நாம கெடுத்துக் கொண்டா ஆண்டவரே உங்களை கைவிட்டு விடுவார். මේ ශරීරය නැමැති ස්වාමීන් වහන්සේගේ මාලිගාව විනාශ කරනවා නම් දෙවියන් වහන්සේ ඔබව අතහරි. சாத்தானால் பிடிபட்டிருந்தால் நாங்கள் தேவனிடத்துல போகலாம். අපිට පුළුවන් යක්ෂයා විසින් අල්ලගෙන ඉන්න අය දෙවියන් වහන්සේ ළඟට යන්න. அல்லது மனுஷனால் வஞ்சிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் தேவனிடத்துல போகலாம். මිනිස්සු ඔබව රවට්ටනවා නම් ඔබට බය නැතුව දෙවියන් වහන්සේ ළඟට යන්න පුළුවන්. இந்த ஆலயமாக
சரீரமாகிய கூடாரத்தை நாங்களே கெடுத்துக் கொண்டால் මේ සභාව නැමැති මේ ශරීරය අපිම විනාශ කරනවා නම් கர்த்தர் கைவிட்டு விடுவார். දෙවියන් වහන්සේ අපිව අතහරි. கர்த்தரை கைவிட்டு விடுவார். දෙවියන් වහන්සේම අපිව අතහරි. மனம் திரும்ப வேண்டும். අපි සිත් හැරෙන්න අවශ්‍යයි. மனம் திரும்ப வேண்டும். සිත් හැරීමක් වැදගත්. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ ගෘහය නිතරම පවිත්‍රයි. நீங்களே அந்த ஆலயம். නුඹලා ඒ මාලිගාවයි. வாசித்துக் கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 පේදුරු දෙවෙනි පරිච්ඡේදය 19வது வசனம். 19 වෙනි පදේ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 පේදුරු 2 19 වෙනි ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் தெரியுமா? ඇයි දෙවියන් වහන්සේ ඔබව තෝරාගත්තේ? ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் தெரியுமா? ඇයි දෙවියන් වහන්සේ ඔබව තෝරාගත්තේ? நித்திரை கொள்கிறவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். හොඳට නිදාගෙන ඉන්න නිදාගෙන ඉන්න අය හොඳට අහගන්න. நித்திரை கொள்கிற பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்கள். නිදාගෙන ඉන්නව අය හොඳට සවන් දෙන්න. ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் தெரியுமா? ඇයි දෙවියන් වහන්සේ ඔබව තෝරාගත්තේ? ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரிதியாய் இருக்கும். 1 கொரிந்தியர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். Don't play with God. දෙවියන් වහන්සේ සමග සෙල්ලම් කරන්න එපා. அவருடைய ஆசாரியத்துவத்தை உடைய பிள்ளைகள் நீங்கள். ඔබ උන්වහන්සේගේ පූජකත්වයේ දරනව දරුවන්. அந்தகாரத்திலிருந்து இழுத்து வெளியே எடுக்கப்பட்டவர்கள் நீங்கள். අන්ධකාරයෙන් එළියට ඇදලා අරන් දෙවියන් වහන්සේ. தேவனுடைய சத்தத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள். දෙවියන් වහන්සේගේ හඬ අනිත්‍යයට ප්‍රකාශ කරන්න පුළුවන් අය. விசுவாசோடு மனுஷரோடு எங்களுக்கு தேவையில்லாத உறவு இருக்கக்கூடாது. යක්ෂයා සමගයි මනුෂ්‍යයා සමග අපිට අනවශ්‍ය සම්බන්ධතාවයක් තියෙනවා. යක්ෂයා රැවටිලි කාරයි. நான் கற்றுக்கொண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்லுகிறேன். මම ලබපු එක අත්දැකීමක් ඔබට කියන්න. சாத்தான் 2 கொம்பு வச்சு வரமாட்டான். යක්ෂයා ඇවිල්ලා අත් දෙකක් තියාගෙන අපි ළඟට එන්නේ නැහැ. சாத்தான் பயங்கர ரூபத்துல ஒரு நாள் வரமாட்டான். භයානක නපුරු රූපෙකින් යක්ෂයා අපි ළඟට එන්නේ නැහැ. கிறிஸ்தவர்களை சாத்தான் வஞ்சிக்கிறது முடியலாம். කිතුනුව කොයි ආකාරද යක්ෂයා රවට්ටන්නේ? கிறிஸ்தவனை போல அவன் இருப்பான். ඔව් ක්‍රිස්තියානි කෙනා වගේමයි ඉන්නේ. அவன் மிகுந்த தந்திரமானவருக்கு நாங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அழகாக கற்றுக் கொடுத்தோம். අපිට දකින්න පුළුවන් හරි රැවටිලිකාර කෙනෙක් කියලා උපත්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ දකින්න පුළුවන්. ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இந்த தந்திரமுள்ள அந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது අපි උපත්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ යක්ෂයාගේ ස්වරූපය අපිට කියවන්න පුළුවන්. யெசபேலின் ஆவி என்ற ஒரு ஆவி இருக்கிறது. එසබේල්ගේ ආත්මය කියලා ආත්මයක් තිබෙනවා. அந்த ஆவி எப்படி இருக்கு தெரியுமா? එසබේල්ගේ ආත්මය කොයි ආකාරයෙන්ද තිබෙන්නේ? தயவு செய்து யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. ඒක වැරදි විදිහට ඔබ තේරුම් ගන්න යන්න එපා அந்த කරුණාකරලා. ஆவி நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். මම මේක ඔබට කියන්නේ ඔබ ටිකක් පරිස්සම් වෙන්න. அந்த ஆவி வந்து ஒரு ஆளோட பேசும்போது ඒ ආත්මය ඇවිල්ලා එක්කෙනෙක් එක්ක කතා කරන වෙලාවේ praise the Lord சொல்லும் போதே அந்த ஒரு அபிஷேகம் வர்ற மாதிரி இருக்கும். ඒ praise the Lord කියලා කියනකොටම ආලේපයක් කියනවා වගේ අපිට දැනේ. praise the Lord எப்படி කොහොමද එන්නේ? ஐயோ நான் மனுத்தியால கணக்க உங்களுக்கு இந்த விஷயத்தை මේ ගානම මම මගේ යාඥා කරලා තියෙනවා. சாக்கிரதை මේ වගේ අඬ එනකොට ප්‍රවේශම් වෙන්න. சாக்கிரதை ප්‍රවේශම් වෙන්න. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. හැමෝම කිතුනුවන් නෙමෙයි. இப்படிப்பட்ட ஒரு சிலரை கள்ளப்போதகர்களாய் சபைகளை பிசாசு வைத்திருக்கிறார். මේ වගේ සමාදායක වැරදි බොරු අනාගත වස්තුවරුන් හැටියට සභාවේ තියෙනවා. வாலிப பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே நுழைவதற்கான கள்ளப்போதகர்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். අරුණ ළමයි ඉන්නව ගෙවල් වලට ඇතුළු වෙන පිටිස බොරු අනාගත වස්තුවරු ඉන්නවා. யெசபேலின் ஆவியுடையவர்கள் சபைக்குள்ளே பிசாசு வைத்திருப்பார். එසබේල්ගේ ආත්මයේ තියෙන අයව සභාවේ යක්ෂයා කියලා කියනවා. எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? ඔබ කොහෙද වාඩි වෙලා ඉන්නේ? யாரோடு உங்கள் நட்பு இருக்கிறது? ආත් එක්කද ඔබගේ මිත්‍රත්වයේ තිබෙන්නේ? உங்களுடைய சிநேகிதர்கள் யார்? ඔබේ ස්නේහමන්තය කවුද? அதிகமாக எந்த விஷயத்திலே நேரம் செலவிடுகிறீர்கள்? ඔබ මොන කාරණාවලද අධික වේලාවක්
ගත කරන්නේ. இருதயத்திலே விருத்த சேதனம் பட வேண்டும் நீங்கள். හදවත තුළ චර්මච්ඡේදනයක් වෙලා තියෙන්න ඕනේ. வாசிங்கள் ரோமர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். රෝම 2:29 වෙනි පදයේ පොතක් පෙරලා. பழைய ஏற்பாட்டு காலத்துல බලන යූසු කාලේ யூதர்கள் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்தது. බලන යූසු මේ යුදෙව්වා චර්මච්ඡේදනය වීමේ අනක් තිබුණා. எல்லா யூதர்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை பழைய ஏற்பாட்டில் இருந்தது. හැම යුදෙවෙක්ම චර්මච්ඡාදනය කරන්නට ඕනේ කියන අනක් තිබුණා. புதிய ஏற்பாட்டில் ரோமர் 2:29 வாசிக்கும் போது රෝම 2:29 ඔබ කියවනවා නම් අලුත් යූසු කාලේ உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆவியின்படி ආත්මේ සුදුසු ලෙස ஆவியின்படி உள்ளத்திலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிறவரே விருத்த சேதனம் உள்ளவர். ඇතුළාන්තේ චර්මච්ඡේදනය වීමයි සැබෑ චර්මච්ඡේදනය. மூன்று காரியங்கள் எங்களுடைய இந்த கூடாரத்தில் இருக்கிறது. මේ කුඩාරම තුළ කාරණා තුනක් තිබෙනවා. ஒன்று ஆவி, එකක් ආත්මය, ஆத்துமா, ප්‍රාණය, சரீரம். ඒ වගේම අපේ ශරීරය. இந்த சரீரத்தை எல்லாரும் உங்களால பார்க்கலாம். ඔබ හැමෝටම මේ ශරීරය දකින්න පුළුවන්. இந்த நான் நிக்கிற என்ன நீங்க எல்லாரும் பார்க்கறீங்க. ඔබ හැමෝම මාව දකිනවා. ஆவியையும் ஆத்துமாவையும் பார்க்க முடியாது. ප්‍රාණය සහ ආත්මය දෙකකට බලා ගන්න අමාරුයි. ஆவியில விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். මේ ප්‍රාණය තුළ චර්මච්ඡේදනය වීම දිව්‍යනාසේ බලාපොරොත්තු වෙනවා. எப்படி ஆவியில விருத்த சேதனம் பண்ணுகிறது? එසේත අපේ ප්‍රාණය තුළ චර්මච්ඡේදනයක් වෙන්නේ. கர்த்தருடைய வார்த்தைகளை அர்ப்பணிப்பதனால ஆவியில விருத்த சேதனம் உண்டாகும். දෙවියන් වහන්සේගේ වචනයේ යටහත් වීම තුළ අපේ ප්‍රාණයේ චර්මච්ඡේදනයක් සිදු වෙනවා. தேவனுக்கு பிடித்தவைகளை செய்யும்போது ஆவியில விருத்த சேதனம் உண்டாகும். දෙවියන් වහන්සේ කැමති ක්‍රියාව ඔබේ ජීවිතයේ තිබෙන විට ඔබේ ප්‍රාණය තුළ චර්මච්ඡේදනයක් ඇති වෙනවා. தேவனுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது ஆவியில விருத்த சேதனம் உண்டாகும். දෙවියන් වහන්සේගේ සිතේ තිබෙනා වූ හැඟීම ඔබේ ජීවිතේ ප්‍රකාශ වීම තුළ චර්මච්ඡේදනයක් සිදු වෙනවා. ஆவியிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். අපේ ප්‍රාණය තුළ චර්මච්ඡේදනය ඉතා වැදගත්. நாங்கள் மத்தேயு புத்தகம் 26வது அதிகாரம் මතේ 26 වෙනි පරිච්ඡේදයට අපි එනවා නම් 53 54 நாங்கள் வாசிக்க போகிறோம். 53 54 நான் வாசிக்க முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு. පුංචි කතාවක් ඔබට කියලා මේ කොටසට අපි ඇතුල් වෙමු. சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம். ඊතාවලියේ පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය අපි කියුවා. 3வது வசனம் ஆசீர்வாதமான வசனம் என்று நான் உங்களுக்கு பேசினேன். තුන්වෙනි පදයේ ආශිර්වාදයේ වචනයක් කියලා මම ඔබට කතා කළා. அந்த ஆசீர்வாதத்தை எவன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார் என்று 1வது வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். තුන්වෙනි පදයේ තිබෙනවා ආශිර්වාදය ලබන්න නම් පළවෙනි පදයේ තිබෙනවා ක්‍රියාව ඔබට එන්නට ඕනේ. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. දුෂ්ටයන්ගේ මන්ත්‍රණය අනුව නොයනවා වූ பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. ආපාදකගේ ආශ්‍රේ නොහිඳිනවා වූ பரியாசக்காரர் உட்கார குடும்பத்திலே நாங்கள் உட்காரக்கூடாது என்று பார்த்தோம். නින්දා කරන්නන්ගේ ආශ්‍රේ නොහිඳින්නට අවශ්‍යයි. இந்த 3 காரியத்தை நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது என்ற இந்த 3 காரியத்தையும் ඉන්න බෑ වාඩි වෙන්න බෑ ඇවිදින්න බෑ කියන මේ කාරණා තුනම இந்த 3 காரியத்தை இயேசுவோடு இருந்த ஒரு சீஷன் செய்தார். යේසුස් වහන්සේ දෙක ඉඳපු එක ගෝලයෙක් මේක කළා. அதைத்தான் நாங்கள் அதை வாசிக்க போகிறோம். வாசிக்கிறோம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்கிறார். 50வது வசனத்தை வாசிக்கிறோம். 50 වෙනි පදයේ 26 පද. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதல வெட்டினான். 26 மத்தேயு 26:58 මතේ 26:58 වෙනි පදය. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய தூரத்திலே அவருக்கு பின் சென்று பேதுரு දුරින් උන්වහන්සේ අනුව ගමන් කොට பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று இது எப்பொழுது நடந்தது? இது பேதுரு උන්වහන්සේට ගොඩාක් ඈතින් කවද ගමන් කළේ. பேதுரு இயேசுவினுடைய ஒரு நல்ல ஊழியக்காரன் தெரியுமா? பேதுரு ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ හොඳ ගෝලයෙක්. இயேசுவை பிடித்த
பேதுருவும் இன்னொரு சீஷனும் පේදුරු සහ තව එක ගෝලෙක් இயேசுவுக்கு தூரத்திலே பின் செல்கிறார். යේසුස් වහන්සේට ගොඩාක් දුරින් ගමන් කළා. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து උත්තම පූජකයාගේ ශාලාව ළඟටම පැමිණ. இங்க ரெண்டு காரியம் நடக்கிறது. මෙතන කාරණා දෙකක් ඇති වෙනවා බලන්න. பேதுரு தூரத்திலே பின் சென்றார். பேதுரு இயேசுவுக்கு பின்னாக நடந்து போகிறார். எங்கே நடந்து போகிறார்? தூரத்திலே, இயேசுவினிடத்திலிருந்து தூரத்திலே நடந்து செல்கிறார். පේදුරු උන්වහන්සේ පස්සේ ගියා. කොච්චර දුරින්ද ගමන් ගොඩාක් ඈතින් තමයි ගමන් කළේ. இயேசுவை விட்டு கொஞ்சம் தூரம் நீங்க வெளியே போனீங்கன்னாலே அப்படியே போயிடுவீங்க. යේසුස් වහන්සේගෙන් පොඩ්ඩක් ඈත් වුණොත් ඔබ එහෙම ලෝකෙටම ඇදලා යනවා. இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் தூரம் இருந்தது. යේසුස් වහන්සේලා පේදුරුට තිබුණා පරතරය ඉතා දුරයි. நடக்க கூடாத இடத்திலே பேதுரு நடந்து செல்கிறார். ඇවිදින්න හොඳ නැති තැනකයි පේදුරු ඇවිදින්න පටන් ගත්තා. இயேசுவை எடுத்துக்கொண்டு போகிறவர்களுக்கு பின்னாலே பேதுரு நடந்து போகிறார். මේ යේසුස් වහන්සේ වැදගෙන යන අය පස්සේ පේදුරු ඇවිදින්න යනවා. இயேசுவை சித்திரவதை செய்ய போகிற மக்களுக்கு பின்னாலே இயேசு தூரத்திலே நடந்து போகிறார். යේසුස් වහන්සේට පහර දුන්නා අයත් එක්ක පේදුරු ඇවිදින්න ගියා. இரண்டாவது காரியம், දෙවන කාරණාව பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்தார். උත්තම පූජකයාගේ ප්‍රධාන ශාලාව දක්වා පැමිණියා. அப்படியே அந்த வசனத்தில் லூக்கா 22ஆம் அதிகாரம் 54 அப்படியே வாசிங்க. அதை விடாம இது வாசிங்க. ලෝක 22 58. லூக்கா 22:54. 22 54. ලෝක 22 54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பேதுருவும் தூரத்திலே පේදුරු දුරින් මොහොත් සමග ගමන් කළා. யோவான் 18வது அதிகாரம் යොහන් 18 වෙනි පරිච්ඡේදය 15 16. 15 16. இந்த மூன்று புத்தகம், சுவிசேஷ புத்தகங்கள் எல்லா இடத்திலேயும் பேதுரு தூரத்திலே பின் சென்றார், தூரத்திலே பின் சென்றார் என்று சொல்லப்படுகிறது. මේ සුභාරාදී පොත් තුනේම හතරෙන් ඔබට බලන්න පුළුවන් පේදුරු උන්වහන්සේට දුරින් ගමන් කළා කියලා ලියලා තිබෙනවා. யோவான் 18வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். යොහන් 18 වෙනි පරිච්ඡේදය කියවලා බලන්න. 15வது வசனம் 16வது வசனம் 15 සහ 16. வாசிங்க. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு இயேசு பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வாசல் அருகே நின்றான். அப்படியே நடக்குது. පේදුරු ඇවිල්ලා ප්‍රධාන උත්තම පූජකයාගේ දොරටුව ළඟ වාඩි වෙලා හිටියා. வாடிகள் அல்ல, அவன் நின்றான். සිටගෙන හිටියා. பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வாசலிலே நின்றான். පේදුරු ඇවිල්ලා උත්තම පූජකයාගේ දොරටුව ළඟ සිටියා. நடந்தவன் நின்றான். ඇවිදගෙන ආපු කෙනා හිටියා. பேதுரு பின்னால, இயேசுவுக்கு பின்னால நடந்து வந்த பேதுரு இப்ப பிரதான ஆசாரியனுடைய வாசலிலே நிற்கிறான். මුලින් ඇවිදගෙන ආපු පේදුරු උත්තම පූජකයාගේ දොරටුව ළඟ දැන් නැවතුණා. நிற்க கூடாத இடத்துல பேதுரு இப்பொழுது நிற்கிறான். නවතින්න හොඳ නැති තැන දැන් පේදුරු නැවතුණා. இரண்டாவது அவரோடு வந்த இன்னொரு ஊழியக்காரன், பேதுருவோடு வந்த ஊழியக்காரன், පේදුරු සමග ආපු තව කෙනෙක් அந்த அதிகாரி யாருன்னு அவருக்கு தெரிந்து பழக்கமானபடியா உள்ள போயிட்டாராம். ඔව් කවුද කියලා දැනගත්ත නිසා එතනින් පිටත් වෙලා ගියා. என்ன நினைக்கிறீங்க? මොකද හිතන්නේ? என்ன நினைக்கிறீங்க? ඔබ මොනවද හිතන්නේ? எப்படி சீஷனுக்கு துன்மார்க்கன் பழக்கமாயிருந்தது? කොහොමද මේ මිනිස්යාද ගෝලයාද මේ දුෂ්ටයව මේ පෞකාරයව හඳුනන්නේ? திருப்பி வாசிக்க 18 15 16. 18 15 16. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமான ஒரு சீஷன். මේ උත්තම පූජකයාගෙන දන්නාව හඳුනන්නාව ගෝලේ. பிரதான ஆசாரியன் தான் இந்த இயேசுவை பிடித்துக் கொண்டு போகிறான். මේ උත්තම පූජකයා තමයි යේසුස් වහන්සේව අල්ලගෙන යන්නේ. அவனுக்கு இந்த சீஷன் அறிமுகமானது. මේ ගෝලයාගෙන එයාව හඳුනන කෙනෙක්. எப்படி කොහොමද? எப்படி இது நடக்கும்? මේක කොහොමද සිදු වෙන්නේ? தெய்வத்தின் பிள்ளைகளுக்கும் வெளியில இருக்கிற துன்மார்க்கர்களுக்கு சம்மதம் இருக்கக்கூடாது. දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට එළියේ ඉන්නා පෞකාරයට සම්බන්ධතාවය මොකක්ද? இயேசுவை பிடித்துக் கொண்டு போகிற அரண்மனைக்குள்ள இந்த சீஷன் உள்ளே போவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்களே, யாரோ? මේ යේසුස් වහන්සේව අල්ලගෙන යන මිනිස්යාට අවසර කවුද දුන්නේ? இந்த பேதுரு அந்த அரண்மனைக்குள்ளே போக முடியாமல் வாசல் அருகே நிற்கிறான். මේ පේදුරු ඒ මාලිගාව ඇතුළේ යන්න බැරුව ශාලාවට යන්න බැරුව එතන හිටියා. அடுத்து வாசிக்க 17ஆம் வசனம். 17 වෙනි පදේ බලන්න.
அப்பொழுது வாசல் 16 பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீசன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்துக் கொண்டு போனான். நித்திரை கொள்கிறவர்கள் நன்றாய் கேளுங்க. இந்த நேரம் ஒரு வித்தியாசமான நேரம். சத்தியத்தை அறிகிற அறிவுகளுக்கு வர வேண்டும். தெய்வத்தினுடைய மகிமையை நாங்கள் தரிசிக்க வேண்டும். உள்ளே போன மனிதன் வெளியே வந்து அந்த வாசல் காக்கிற அந்த காவலரோடு பேசி பேதுருவை உள்ளே கூட்டிக் கொண்டு போகிறார். நடந்தவன் நின்றான் வாசலில். உள்ளே போய் என்ன நடக்கிறது என்று வாசிப்போம். தொடர்ந்து வாசிக்க. அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய ஸ்ரீசரில் ஒருவன் அல்லவா என்றாள். அவன், நான் அல்ல என்றான். வாசிக்க 18. குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் எந்த ஊழியக்காரர்? அந்த ஆசாரியனுடைய ஊழியக்காரர்களும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். வெளியில இருக்கிறவர்கள் குளிர் காய்வார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தேவை. அவர்களுக்கு பாவத்தை பற்றி கவலை இல்லை. சேற்றில மிதித்து தண்ணீரை கழுவார்கள். அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். மற்ற வசனத்துல மத்திய 26 நீங்க வாசிச்சீங்கன்னா 58வது வசனத்துல 58 59 வாசிக்கும் போது அவர்களுடனே உட்கார்ந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டது. அந்த நெருப்பட்டையிலே உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் என்று வேதத்தில் பாத்தீங்களா? நடந்தவன் நின்றான், நின்றவன் உட்கார்ந்தான். இயேசு இவரை யாரென்று தெரிந்து இன்று சேவல் கூவுகிறதுக்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அவருக்கு இயேசுவை விட்டு தூரமாய் போகாதீர்கள். இயேசுவை விட்டு தூரமாய் போகாதீர்கள். அவன் தேவனை மறுதலித்தான். தெய்வத்தை மறுதலித்தான். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எப்படி பேதுரு இயேசுவுக்காய் வல்லமையாய் எழுப்பினான் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சாத்தான் எப்படி பேதுருவை வஞ்சித்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 26:58 சொல்லுகிறது, உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். மார்க்கு 14:54 சொல்லுகிறது, சேவகரோடு உட்கார்ந்து நெருப்பட்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். லூக்கா 22:58 சொல்லுகிறது, பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எந்த மனுஷனோடு இருக்கிறோம்? யாரோடு நடுவிலே உட்கார்ந்து இருக்கிறோம்? நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வருஷம் தரிக்க முடியாது. சாத்தானுடைய கூட்டத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. தெய்வத்தினுடைய உள்ளத்தை உடைக்காதபடி நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ விரும்புகிறோம். உட்காரக்கூடாத இடத்திலே நாங்கள் உட்காரக்கூடாது. நிற்கக்கூடாத இடத்திலே நாங்கள் நிற்கக்கூடாது.
හිටගෙන ඉන්න බෑ අපිට. நடக்கக்கூடாத இடத்துல நாங்கள் நடக்கக்கூடாது. ඇවිදින්න හොඳ නැති තැන අපිට ඇවිදින්න අවසර දීලා නැහැ. எடுத்துக்கொண்டு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 කොරින්ති 2:9 පදයට ඩගල පෙරලන්න. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 කොරින්ති පළවෙනි පරිච්ඡේදයේ 9வது வசனம். 9වෙනි පදය. எழுதியிருக்கிறபடி දෙවෙනි පරිච්ඡේදයේ 9වෙනි පදය කියනවා ලියා තිබෙන ලෙස தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு දෙවියන් වහන්සේ විසින් තමන් ප්‍රේම කරන්නන්ට ஆயத்தம் பண்ணினவைகளை සූදානම් කළ යාමක් ඇද්ද? கண் காணவும் இல்லை, ඇසට නොපෙනුනේය. காது கேட்கவும் இல்லை, අහකට නොඇසුනේය. அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவே இல்லை. මනුෂ්‍යයාගේ සිතට නොපෙනුනේය. உங்களுக்கு அது தெரியுமா? ඔබ ඒක දන්නවද? உங்களை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ඔබ ගැන ඔබ දන්නවද? உங்களை ஆலயத்திலே கொண்டு வந்த தெய்வத்தினுடைய திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? සභාවට ගෙනාවෝ දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ඔබ දන්නවද? ஏன் ஆண்டவர் உங்களை பிடித்தார்னு உங்களுக்கு தெரியுமா? ඇයි දෙවියන් වහන්සේ ඔබ අල්ලගත්ත කෙනෙක් ඔබ දන්නවද? எவ்வளவு காலம் இப்படி உட்கார்ந்து இருக்க போறீங்க? කොච්චර කාලයක් මෙහෙම වාඩි වෙලා ඉන්න යනවද? எவ்வளவு காலம் இப்படியே வந்து உட்கார்ந்துட்டு போக போறீங்க? කොච්චර කාලයක් මෙහෙම වාඩි වෙලා ඉඳලා යන්න යනවද? தெய்வத்துக்காக வாழுங்க. දෙවියන් වහන්සේ කෙනෙක් ජීවත් වෙන්න அவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளுங்க. උන්වහන්සේගේ හදවත දැනගන්න. அவருடைய இருதயத்தின் பாரம் என்னென்று வேதத்தில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க. දෙවියන් වහන්සේගේ හදවතේ තිබෙන බර කැක්කුම කුමක්ද කියලා තේරුම් ගන්න. அவர் எதற்காக அழுகிறார் என்று புரிந்து கொள்ளுங்க. උන්වහන්සේ යමක් වෙනුවෙන් අදනවද ඒක මොකද්ද කියලා තේරුම් ගන්න. தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்க. දෙවියන් වහන්සේගේ මහිමේ අභිමුඛත්වයේ තේරුம் ගන්න. ஒரு பாடல் நான் எழுதி இருக்கிறேன். මම එක ගීතිකාවක් ලියලා තිබෙනවා. அந்த பாடல் போட் கொடுக்க முடிஞ்சா சும்மா போட் கொடுங்க யாராவது. ஓகே அந்த பாடல்ல நான் எழுதியிருக்கிற வார்த்தை அந்த பாடல்ல எழுதி மியூசிக் இது மட்டும் கொடுங்க. ஓகே மட்டும் சும்மா போட் கொடுங்க. කීබෝඩ් එක දාන්න එක නා විතරක්. அந்த பாடல்ல நான் எழுதியிருக்கிற வார்த்தை உங்களை தொடுமென்று நான் நினைக்கிறேன். මම විශ්වාස කරනවා මේ ගීතිකාවේ වචන ඔබව ස්පර්ශ කරයි. காரணம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் අද ගොඩාක් හිතුණුවන් அழுது அழுது வாழ்கிறார்கள். අඬලා ජීවත් වෙනවා. சபைக்கு வருகிறோம், සභාවට අපි එනවා. சபைக்கு வந்து போகும்போது சந்தோஷமாய் போகிறோம். සභාවට ඇවිල්ලා යනකොට අපි ප්‍රීතියෙන් යනවා. திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் போராட்டம். අපි සතුටෙන් ඉඳලා සෙනසුරාදා දක්වා පොරබදිනවා. திங்களிலிருந்து சனி வரைக்கும் பிரச்சனை. සතුටෙන් ඉඳලා සෙනසුරාදා දක්වා අපිට ප්‍රශ්න. அந்த பிரச்சனையை மேற்கொள்ள உங்களுக்கு தெரியவில்லை. මේ ප්‍රශ්න වලින් ජය ගන්න ඔබට තේරෙන්නේ නැහැ. அந்த பிரச்சனைகளிலிருந்து இயேசுவை இருக்க பிடிக்க தெரியவில்லை. මේ ප්‍රශ්න වලින් යේසුස් වහන්සේව තදින් අල්ලගන්න ඔබට දන්නේ නැහැ. எல்லா பிரச்சனைக்கும் பதில் இயேசுவே. හැම ප්‍රශ්නයකටම පිළිතුර යේසුස් වහන්සේ. தெய்வத்தை ஒரு மனுஷன் இருக்க பிடித்துக் கொண்டால் උන්වහන්සේව තදින් යමෙක් අල්ලගන්නවා නම් அவருடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். මේ මිනිස්යාගේ ජීවිතේ සඵලත්වයෙන් அவர் තිබේ. செய்வது எல்லாம் வாய்க்கும். ඔහු කරන සියල්ල සඵලත්වයෙන් තියෙනවා. விசுவாசி நடுங்குவான். යක්ෂයා වෙව්ලයි. விசுவாசி நடுங்குவான். යක්ෂයා වෙව්ලන්න පටන්ගනි. கண்களை ஒரு விசை கொடுங்கள். මොහොතක් ඔබගේ ඇස් වසා ගන්න. அடுத்து எல்லாம் கண்ணீரால் நனைகின்றதா உன் படுக்கையிடம் அலம் போல மாறுதா கிறிஸ்தவமே உனக்கு வெறுக்கின்றதா கிறிஸ்தவமே உனக்கு வெறுக்கின்றதா நீ அவரை அறியவில்லை, நீ அவரை புரியவில்லை, நீ அவரை உணரவில்லை, அதனாலே அழுகிறாய், நீ அதனாலே அழுகிறாய். நல்ல வாயறிக்கை உன் தலையை நிமிரச் செய்யும். நல்ல வாயறிக்கை உன் தலையை நிமிரச் செய்யும். எதையுமே யாரிடத்திலும் பேசாதே. அப்பாவிடம் அறிக்கையிட்டு அமைதியாய் அமர்ந்திரு. இயேசு அப்பாவிடம் அறிக்கையிட்டு அமைதியாய் அமர்ந்திரு. அழுகிறாய், ஏன் நீ அழுகிறாய்? வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார், உனக்குள்ளே
அறியவில்லை, நீ அவரை புரியவில்லை, நீ அவரை உணரவில்லை, அதனாலே அழுகிறாய், நீ அதனாலே அழுகிறாய். நல்ல வாயறிக்கை உன் தலையை நிமிரச் செய்யும். நல்ல வாயறிக்கை உன் தலையை நிமிரச் செய்யும். எதையுமே யாரிடத்திலும் பேசாதே, அப்பாவிடம் அறிக்கையிட்டு அமைதியாய் அமர்ந்திரு. இயேசு அப்பாவிடம் அறிக்கையிட்டு அமைதியாய் அமர்ந்திரு. இந்த பாடல் வரி என்று சொல்கிறது, මේ ගීතිකනාවේ කොටස මොකද කියන්නේ? யாரிடத்திலும் நீ எதையும் பேசாத, ආනන්දවත් කිසි දෙයක් ඔබ කතා කරන්න එපා. அப்பாவிடம் அறிக்கையிட்டு ආත්තලකට ගිහිල්ලා ඒක ප්‍රකාශ කරලා அமைதியாய் அமர்ந்திரு. ඔබ නිශ්ශබ්දව වාඩි වෙලා ඉන්න. அவர் எல்லாமே பார்த்துக் கொள்ளும். දෙවියන් වහන්සේ සියල්ලම බලාගන්නේ. நல்ல வாயறிக்கை යහපත් ප්‍රකාශනය உன் தலையை நிமிரப்பட்டு ඔබගේ හිස කෙලින් කියයි. நடக்காதவைகளை நடந்தது என்று அறிக்கை செய். ඔබ ඇවිදගෙන ඇවිල්ලා ඒ දේ ප්‍රකාශ කරන්න. அநேகர் சொல்வார்கள் இது நடக்காது. සමහර අය කියන්නේ මේවා වෙන්නේ නැහැ. நீங்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும், ஆண்டவரே இதை செய்ததற்கு நன்றி என்று சொல்லுங்க. ඔබ ඇවිල්ලා කියන ස්වාමීනි ඔබ වහන්සේ මේ දේ කරන නිසා ඔබ ස්තුතියි කියලා. இதை செய்ததற்கு நன்றி என்று நடக்க முன்னமே சொல்லுங்க. දේවල් ඔබ වහන්සේ මට කරන නිසා ස්තුතියි කියලා කියන්න. வாய் அறிக்கை, අපගේ කටේ ප්‍රකාශනය. வாய் அறிக்கை අපේ කටේ ප්‍රකාශනය. உன் தலையை நிமிரப்பட்டும். ඔබගේ හිස කෙලින් කියයි. இதுக்கு ரெண்டு சரணம் நான் படித்திருக்கிறேன். මම කොටස් දෙකක් කියලා තියෙනවා. கிறிஸ்தவமே உனக்கு வெறுக்கின்றதா எழுதியிருக்கிறேன். ක්‍රිස්තියානිය ඔබට එපා වෙලා. நீ அவரை அறியவில்லை. ඔබ තාම උන්වහන්සේව හඳුනන්නේ නැහැ. அறியவில்லை என்றால் என்ன? මොකද හඳුනන්නේ නැහැ කියලා. இன்றைக்குத்தான் சபைக்குள் ஒரு ஆள் வருகிறார்கள். කෙනෙක් අද තමයි සභාවට එන්නේ. இங்க இருந்து சொல்ற இன்றைக்குத்தான் இந்த சபைக்கு முதல் வந்தவர்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். අද මෙතන කියන්නේ සමහරවිට අද ප්‍රථම වතාවට ආවන නැගිටින්න කියලා. இன்றைக்கு அந்த சபைக்கு அவர்கள் அறிமுகம் ஆகிறார்கள். අද මෙතනට ආවට පස්සේ ඔබ හඳුන්වන්න දෙනවා. அதுதான் இயேசுவுக்கு நீங்கள் அறிமுகம். ඒක තමයි යේසුස් වහන්සේට ඔබ හඳුන්වා දීම. புரியவில்லை, ඔබට තේරුනේ නැතිනම්, நீங்கள் இன்னும் அவரை புரியவில்லை என்று சொன்னால் ආන්තික තාම ඔබ තේරුම් ගන්න නැතිනම්, சொல்லுவார்கள், கணவன் மனைவி இன்றைக்கு அவர்கள் திருமணமாகி 15 வருடம் ஆகிவிட்டது. ස්වාමී පුරුෂයා භාර්යාව විවාහ වෙලා අවුරුදු 15ක් වෙලා ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார். තාම එක එක්කෙනාට ඔබ තේරුම් ගන්න බැරි නම්, இயேசுவைத்தான் வணங்குகிறீர்கள், යේසුස් වහන්සේව තමයි ඔබ පිළිගන්න තිබෙන්නේ. இயேசுவைத்தான் கும்பிடுகிறீர்கள், ඔබ යේසුස් වහන්සේව තමයි නමස්කාර කරන්නේ. ஆனால் அவர் புரிந்து கொள்ள உங்களுக்கு முடியல. නමුත් ඔබට තාමත් එයාව තේරුම් ගන්න அவர் බැහැ. எப்படிப்பட்ட தெய்வம் என்று உங்களுக்கு புரிய முடியல. තාමත් උන්වහන්සේ කොයි වගේ කෙනෙක්ද කියලා තේරෙන්නේ නැතිනම්, நீ அவரை புரியவில்லப்பா. ඔබ තාම උන්වහන්සේව තේරුම් ගත්තේ නැත්නම්, மூன்றாவது கட்டம், තුන්වෙනි කොටස, நீ அவரை உணரவில்லை. තාම ඔබට උන්වහන්සේ ගැන හැඟුනේ නැහැ. Presence of God, තාම උන්වහන්සේගේ අභිමුඛත්වය ඔබට அவருடைய දැනෙන්නේ அந்த නැහැ. மகிமையை நீ உணரல. ඒ අභිමුඛත්වයේ මහිමය ඔබට තාම දැනුනේ නැහැ. நீங்க மட்டும் ஒரு 2 மணித்தேரம் முழங்கால இருந்தா சுற்றி ஒரு பிரசன்னம் வரும் தெரியுமா? ඔබ පැය භාගයක් තන ගැහුවොත් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වය ඔබ වට කරගනි. எப்பேற்பட்ட பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு முழங்கால் இருக்க வேண்டும். ඕනෑම ප්‍රශ්නයක් ජය ගන්න ඔබ ධන ගසන්නට අවශ්‍යයි. பதிலை நான் படிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. මම පිළිතුර ඔබට ගායනා කරන්න අසා ගන්න. உன் பேச்சுக்களை நீ குறைத்து விடு, அவர் வார்த்தைகளை இதயத்தில் பதித்து விடு. முழங்காலை மணிக்கணக்காய் முடக்கிவிடு, முழங்காலை மணிக்கணக்காய் முடக்கிவிடு. நீ அவரை அறிந்திடுவாய், நீ அவரை புரிந்திடுவாய், நீ அவரை உணர்ந்திடுவாய். அவர் எல்லாமே பார்த்துக் கொள்ளுவார், அவர் எல்லாமே பார்த்துக் கொள்ளுவார். நல்ல வாயறிக்கை உன் தலையை நிமிரச் செய்யும். நல்ல வாயறிக்கை உன் தலையை நிமிரச் செய்யும். எதையுமே யாரிடத்திலும் பேசாதே, அப்பாவிடம் அறிக்கையிட்டு அமைதியாய் அமர்ந்திரு. இயேசு அப்பாவிடம் அறிக்கையிட்டு அமைதியாய் அமர்ந்திரு. நீங்க தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ඔබ දෙවියන් වහන්සේට ඔබව
බාරගන්න කැප කරන්න. தெய்வத்தினுடைய அந்த அன்பை ருசி பார்க்கும்படி முயற்சி செய்ய ඒ තැනන් වහන්සේගේ ප්‍රේමය රස විඳින්න උත්සාහ කරන්න. ஒரு வசனத்தை வாசிப்போம். එක බයිබල් පදයක් කියවලා நீதிமொழிகள் புஸ்தகம் හිතෝපදේශ පොතේ இது கடைசி வசனம். කතා කරන මේක අවසාන පදය நீதிமொழிகள் 23:18. 23:18 நீதிமொழிகள் 23:18. 23 පරිච්ඡේදයේ 18 වෙනි පදයේ හිතෝපදේශ 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. සැබවින් විපාකයක් ලැබෙයි තිබේ. ඔබගේ බලාපොරොත්තුව සිත දමනු නොලැබේ. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், දෙවියන් වහන්සේ කියන්න කැමති වන්නේ எல்லாவற்றுக்கும் பதில் கர்த்தரே. හැම දෙයකටම පිටුදුරු ස්වාමීන් වහන්සේය. அவரை நீங்கள் இறுக பிடித்துக் கொண்டால் මාසෙව තදින්ම අල්ල ගන්නවා නම් நிச்சயமாகவே முடிவு உண்டு. අනිවාර්යෙන් ඔබට අවසානයක් තිබෙනවා. நிச்சயமாகவே முடிவு உண்டு. අවසානයක් තිබෙනවා. கிறிஸ்தவர்கள் தீர்மானம் எடுக்க தெரிய வேண்டும். ත්‍රිතුණුවන් ඔබ තීරණ ගන්න, හරි තීරණ ගන්න. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டால் අද මේ වචන අහනවා නම් இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டு கொண்டு போக கூடாது. එක කනකින් අහලා අනෙක් කනේ වචනේ අදහරින්න එපා. நிச்சயமாகவே முடிவு உண்டு. අනිවාර්යෙන් ඔබට අවසානයක් තිබෙනවා. உன் நம்பிக்கை வீண் போகாதே. ඔබගේ බලාපොරොත්තු හිස් නොවන්නේය. எப்போது நடக்கும்? අවත ඒක සිදුවන්නේ. எப்போது நடக்கும்? අවත ඒක සිදුවන්නේ. இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, මේ වචනේ ඔබ කීකරු වෙනවා. இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது මේ වචනේ ඔබ යටහත් වෙනවා. ஒரு தீர்மானம் எடுக்கணும். ඔබ එක තීරණයක් ගන්න. நான் தெய்வத்தின் பிள்ளை, අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන්. நான் ஆண்டவருடைய பிள்ளை, දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. நான் ராஜாவினுடைய பிள்ளை, රජතුමාණන්ගේ දරුවෙක්. நான் யூத ராஜசிங்கத்தினுடைய பிள்ளை. යෝධ රාජසිංහයාගේ දරුවෙක්. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ඔබේ අහන්න එක ප්‍රශ්නයක්. யூத ராஜசிங்கத்தினுடைய பிள்ளை பூனைக்குட்டி ஆகுமா? ඔබ යුදයාහි සිංහයාගේ දරුවෙක් පූස්පතියෙක් වෙයිද? சிங்கத்தின் பிள்ளை சிங்கம்தான். සිංහයාගේ පුතාව පැටිය සිංහ පැටියෙක්. அறிக்கை வாயில இருக்கு வரைக்கும் உங்களுக்கு முடிவு நிச்சயமா இருக்கும். මේ ප්‍රකාශකගේ මුඛයෙන් තියෙන ජයග්‍රහණය වලට වෙනවා. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க ඒ போறீங்க? දෙනෙක් ඔබ තීරණ ගන්න යනවාද? எத்தனை பேர் ஆண்டவருக்கு சொல்ல போறீங்க? ඒ දෙනෙක් දෙවියන් වහන්සේට කියන්න යනවාද? ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய ස්වාමීනි போகிறேன். මේ වචනේ මාව යඩලා. நான் நிற்க கூடாத இடத்துல நிற்க மாட்டேன். මම ඉන්න හොඳ නැති තැන මම ඉන්නේ යන්නේ நான் නැහැ. நடக்க கூடாத இடத்துல நடக்க மாட்டேன். ඇවිදින්නේ හොඳ නැති තැන ඇවිදින්නේ යන්නේ நான் නැහැ. உட்கார கூடாத இடத்துல உட்கார மாட்டேன். ඉඳ ගන්න ඕනේ තැන මම වැරදි තැන ඉඳ ගන්නේ නැහැ. என் தெய்வத்துக்கு பிரியமாய் நான் வாழ விரும்புவேன். මම ஆண்டவரே. දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වෙන විදියට என்னுடைய குறைகளை மன்னிங்க. මගේ අනුපාන කමවලට සමාව දෙන්න. குற்றங்களை மன்னிங்க. මගේ දුර්වල කමවලට සමාව දෙන්න. இதுவரை நான் செய்த தவறுகளை மன்னிங்க. එච්චර කාලයක් කරපු වැරද්දට සමාව දෙන්න. ஆலயத்தை நான் பிரயோகம் பண்ணியிருக்கிறேன். මම සභාව සුළු කොට සිතලා තිබෙනවා. நினைத்தபடி ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். මම හිතපු වගේ සභාවට ආවා කියලා. இன்று இந்த ராமோஜனம் பண்ணதனால வந்திருக்கிறேன். මේ සුද්ධ මේසේ සම්බන්ධතාවය ஐயா, පවත්වා என்னை மன்னியுங்கள். ස්වාමීනි මට கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள். ராமோஜனத்தை எடுக்க முன்பதாக ஒரு தீர்மானம். මේ සුද්ධ මේසේ සම්බන්ධතාවයට එන්න කලින් තීරණයක් இந்த ගන්න. அப்பத்தை ரசத்தை எடுக்க முன்பதாக ஒரு தீர்மானம். ඔබ මේ කුසලාවේ පානය කරන්න කලින් තීරණයක් ගන්න. நான் பயத்தோடு உங்கள் சமூகத்துக்கு வருவேன். මම බයෙන් වහන්සේගේ අභිමුඛත්වයට එනවා. நான் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவேன். වහන්සේගෙන් මම අනිත්‍යයට ප්‍රකාශ உங்கள் කරනවා. அன்பை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வேன். ඒ ප්‍රේමය අනිත්‍යයට බෙදා ගන්නවා. என் வாழ்க்கையிலே நீங்க செய்த அற்புதங்களை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். ඒ විදිහට වහන්සේගලා වාස්තව අනිත්‍යයට බෙදා ගන්නවා. தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து சத்தத்தை உயர்த்துங்க. තීරණයක් ගන්න. உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. ඔබ දෙවියන් වහන්සේ ජීවිත ප්‍රකාශ කරලා පොඩි ආවේ අපි කන්නේ හරිය ස්වාමීනි අපිට சொல்லுங்க, සමාන சொல்லுங்க, சொல்லுங்க. දෙවියන් வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி. දෙවියන් වහන්සේට හඳුනා ගන්න. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. இனிமே நான் அப்படி மாறுவேன் ஆண்டவரே. இனிமே நான் அப்படி செய்வேன் ஆண்டவரே. இந்த திருவிருந்து நாளுக்கு தான் இன்றைக்கு ஓடி வந்திருக்கிறேன். நான் இப்படிப்படியெல்லாம் நடந்திருக்கிறேன். அறிக்கை செய்க, அறிக்கை செய்க, அறிக்கை செய்க, அறிக்கை செய்க. දෙවියන් වහන්සේට ඉගහරින්න. பிதாவே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் மேல உடைய கிருபை, මේ දරුවන් කෙනෙකුගේ කරුණාව இந்த பிள்ளைகள் மேல உடைய தயவு இருக்கட்டும். දයාව පැමිණේවා. ஆண்டவரே, உடைய சபை அலட்சியம் பண்ண பிள்ளைகளை மன்னியுங்கள். සභාව සුළු කරපු අයට කමාව දෙන්න. ஆண்டவரே, நடக்க கூடாத இடத்திலே நடந்த பிள்ளைகளை மன்னியுங்கள். එවිට හොඳ නැති
කරුණාකර වහන්සේ කෙනෙක්වත් අදාරින්නේ ஒருவரையும் கைவிடாதீர்கள். අදාරින්නේ බා හලෙලූයා தேவனுடைய கரம் கூட இதை நடத்தட்டும். දෙවියන් වහන්සේගේ හස්තය ඔබ මඟ පෙන්වයි கர்த்தர் உங்களோடு